உலகம் யாவையும் தாமுலகங்களும் நிலை பெறுந்தலும் நீங்களும் நீங்களாம் அழகிலாவிலையன் துடையார் அவதலைவரன் அவர்க்கே சரணங்களேம். ஐவகைப் பொருள் அன்பு கரணம் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் கொன்றி யாவரும் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞானப் பொருண்கதிர் விரித்த புத்தேல் கைவளராழி செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். பகவத்கதையிலே சென்ற முறை முதல் அத்தியாயம் 25வது ஸ்லோகம் வரையில் பார்த்தோம். இனி முதல் அத்தியாயம் 26வது ஸ்லோகம். அதன் பின்னர் அர்ஜுனன் இரு சேனைகளிலும் தந்தையர்களையும் பாட்டன்மார்களையும் ஆச்சாரியர்களையும் அம்மான்மார்களையும் சகோதரர்களையும் புத்திரர்களையும் பேரன்மார்களையும் தோழர்களையும் மாமனார்களையும் மித்திரர்களையும் கண்டான். இது ஸ்லோகம். அர்ஜுனனின் மனம் தளர்ந்து போக சிக்கல் பிரச்சனை துவங்கிவிட்டது. கூடியுள்ளவர்களை பார் என்றுதான் பகவான் சொன்னார். பகவானுடைய சொல்லை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு பார்த்ததனால் வந்த வினை. இல்லை என்றால் நமக்கு பகவத்கீதை கிடைத்திருக்காது என்பது வேறு விஷயம். அவனது பார்வைக்கு முதலில் தெரிந்தது அங்கு நிற்பவர்கள் போர் வீரர்கள் என்பது அல்ல, உறவினர்கள் என்பதுதான் தெரிந்தது. இங்குதான் பிரச்சனை. எந்த விஷயமானாலும் சரி, எந்த நிகழ்வானாலும் சரி, உறவு முறை இருந்துவிட்டால் அதிலே சிக்கல் வந்தே தீரும். சுவாரஸ்யம் குறைந்துவிடும். ஒரு யுவனும் யுவதியும் காதலித்தார்கள். ஒரு இளைஞனும் இளைஞியும் காதலித்தார்கள். இருவர் வீட்டிலும் எதிர்ப்பு. ஒரு சமயம் இருவரும் ஒன்றாக சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிட்டியது. சென்ற இடத்தில் இரவு தங்க வேண்டி வந்தது. அதை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் இன்பம் அனுபவித்து விட்டார்கள். அதற்கு பிறகு கால நேரம் மாறியது. பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் நடந்தேறியது. திருமணம் நடந்த அந்த இரவு முதல் இரவாக அமைந்தது. அந்த இரவிலும் அவர்கள் இன்பம் அனுபவித்தார்கள். ஆனால் இன்றைய இன்பம் முன் ஒரு நாளில் அனுபவித்த இன்பத்தை போல் இல்லையே, ஏதோ குறைந்து விட்டதாக தோன்றுகிறதே என்று அவர்களுக்கு ஒரு உணர்வு வந்தது. ஆம், உண்மையே. திருமணத்திற்கு முன் இந்த உறவு முறை நெருக்கம் இல்லை. திருமணத்திற்கு பின் உறவு முறை மலர்ந்து விட்டது. அதனால் முன்பிருந்த கவர்ச்சி, அதன் ஈர்ப்பு வேகம் குறைந்து விட்டது. இது உறவின் விளைவு. வீதியில் சைக்கிளில் போகின்றோம். சட்டென படார் என்ற சத்தம் கேட்கின்றது. இறங்கி பார்த்தால் பக்கத்தில் நிறுத்தியிருந்த சைக்கிளின் டியூப் வெடித்திருக்கிறது. நல்ல வேலை, அப்பாடா என்ற பெருமூச்சுடன் சவாரியை தொடர்கின்றோம். மாறாக நம்முடைய சைக்கிளில் சத்தம் வந்தால் கவலைப்படுகின்றோம். ஏன்? இந்த சத்தம் நமக்கு சொந்தமான கோட்டிக்குள் இருக்கின்றது, பொருளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை. அதனால்தான் துக்கம். உறவு முறைகள் தொல்லை கொடுப்பவை. அர்ஜுனன் பார்வையில் அவர்கள் போர் வீரர்களாகவோ அந்நியர்களாகவோ அதர்மத்திற்கு துணை போனவர்களாகவோ தெரியவில்லை, உறவினர்களாக தெரிகின்றார்கள். காரணம் ஒன்று கிடைத்து விட்டது, அவ்வளவுதான். துக்கம் உள்ளே வர கதவும் திறந்து விட்டது. அடுத்த ஸ்லோகம் 27வது ஸ்லோகம். குந்தியின் மைந்தன் நிற்கின்ற உறவினர்கள் அனைவரையும் உற்று பார்த்து மிக்க இரக்க மேட பெற்று துக்கத்தை அடைந்து இதனை கூறுவான் ஆயினன். ஸ்லோகம். அர்ஜுனன் உறவினர்களை கண்டான். எப்படி? உற்று நோக்கினான். சஞ்சயன் சொல்வது உற்று நோக்கினான் என்பதே. உற்று பார்த்தல் மிகவும் மோசமானது. உற்று பார்த்தால் அப்பொருளின் உருவமும் அதன் இயல்பும் மனதில் பதிந்து பற்றினை உண்டாக்கி விடுகிறது. உற்று பார்ப்பதால் உணர்ச்சி பாவனை ஏற்படுகின்றது. விவேகானந்தர் பேசும்போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இன்று ஆயிரக்கணக்கான முகங்களை பார்த்தேன். ஆனால் இரவில் படுக்கப் போகும்போது ஒரே ஒரு முகம் நினைவுக்கு வருகின்றது. ஏனெனில் அந்த முகத்தை உற்று, அதாவது பற்றுடன் பார்த்திருக்கின்றேன் என்று கூறியுள்ளார்.
உற்று பார்ப்பதே ஆசையின் தொடக்கம். ஆசை வந்தால் துக்கமும் வந்துவிடும். அர்ஜுனன் உறவினர்களை உற்று பார்த்தான். அவனுக்கு இரக்கம் வந்துவிட்டதாம். எப்போது இரக்கம் வரும்? பசித்தோர் முகத்தை, உடல் ஊனமுற்றவர்களை, தள்ளாத வைரங்களை, நீரின்றி வாடிய பயிர்களை கண்ணுறும் போது இரக்கம் வரும். வர வேண்டும். உறவினர்களை பார்த்து மனம் தளர்ந்தவனுக்கு வருவது இரக்கம் அல்ல. சஞ்சயன் இதை புரிய வைக்கவே பரிகாசமாக அதனை இரக்கம் என்று குறிப்பிடுகின்றான். ஆம், அர்ஜுனன் இனி இரக்கத்துடன் பேசுவதாக நினைத்துக் கொண்டு வார்த்தைகளை அடுக்கி வைக்கப் போகின்றான். அடுத்த ஸ்லோகம் 28, 29, 30வது ஸ்லோகம். அர்ஜுனன் கூறுகின்றான், கிருஷ்ணா, போர் புரிய எண்ணம் கொண்டு சேர்ந்துள்ள இந்த உறவுகளை பார்த்தரும் என் அவயவங்கள் சோர்கின்றன, வாயும் உலர்கின்றது, என் உடம்பிலே நடுக்கவும் மயிர்கூச்சவும் உண்டாகின்றன, காண்டீவமில்லும் கையிலிருந்து நழுவுகின்றது, உடம்பு எரிகின்றது, என்னால் நிற்கவும் முடியவில்லை, என் மனமும் மயங்கி சுழல்வது போலும் இருக்கின்றது. ஸ்லோகங்கள். அர்ஜுனன் கூறுவதை கேளுங்கள். அவனுக்கு திடீரென்று காய்ச்சல் வந்துவிட்டதா, அல்லது தலையை வலிக்கின்றதா, இல்லை தேரையர் வாகனத்தில் சொல்லியபடி வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கவில்லையா? இப்படித்தான் என்ன தோன்றுகிறது. ஆம், உடல் உறுப்புகள் சோர்வடைய, வாய் உலர, நடுக்கம் மேட, காண்டிவ வில்லும் நழுவி போக, உடம்பு எரிகின்றான், நிற்கவும் முடியவில்லையாம். அவனது உடல்நிலையை கண்டால் மருத்துவர்கள் இப்படித்தான் வினா எழுப்புவார்கள். ஜுரம் வந்தால் வரக்கூடிய அனைத்து அறிகுறிகளும் அவனது உடலில் தென்படுகின்றன. ஆனால் அவனுக்கு ஜுரம் வரவில்லை. உடலில் தோன்றிய மாற்றங்கள் மனதில் புகுந்துவிட்ட கோளாறினால் வந்தவை. மனதிலே கவலையோ பயமோ குடிபுகுந்தால் அது உடலை பாதிக்கின்றது. ஒருவன் திருமணம் செய்து கொள்ள பெண் பார்க்க போனான். மணப்பெண் மிகவும் குண்டாக பருமனாக இருந்தாள். அவனோ ஒட்டடை குச்சி போல ஒல்லியாக இருந்தான். அதை தவிர மீறி எல்லா பொருத்தங்களும் சரியாக இருந்தன. உடல் வாகு மட்டும் ஒத்து வரவில்லை. உடன் இருந்தவர்கள் கல்யாணமாகிவிட்டால் சரியாகிவிடும் என்று சமாதானம் செய்து திருமணத்தை முடித்து விட்டார்கள். இருவரும் ஒன்றாக சேர்ந்து வெளியே போகும்போது பார்ப்பவர்கள் ஒரு மாதிரியாக பேசுவார்களே என்று நினைத்து கணவனைப் போல தானும் ஒல்லியாக வேண்டும் என்பதற்காக மனைவியும் உணவை குறைத்து சாப்பிட்டு வந்தாள். 1 வருடம் சென்றது, உடம்பு மெலியவில்லை. கணவன் பார்த்தான், கல்யாணம் ஆனபின் சரியாகிவிடும் என்று சொன்னார்களே, மனைவி அப்படியே பருமனாகவே இருக்கின்றாளே, என்ன செய்யலாம் என்று சிந்தித்தான். ஒரு நாள் மாலை வேலையிலிருந்து திரும்பினான். மனைவி அன்பாக பேச வந்தாள். உடனே அவன் மனைவியின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் அடித்தார்? பேசும் முன்பே அடித்து விட்டாரே, இதுபோல் என்றும் அவர் நடந்து கொண்டதில்லையே, என்னங்க இப்படி போட்டு அடித்தீர்கள் என்று கேட்டாள். அவ்வளவுதான். ஆச்சரியத்துடன், எதிர்த்தா கேள்வி கேட்கிறாய், உன்னை பற்றி எல்லாம் தெரிந்து விட்டது. இப்படி கூறிக்கொண்டே மறுகண்ணத்தில் பலார் என்று இன்னொரு அறை கொடுத்தாள். அவள் ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டாள். இனி 1 நிமிடம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன் வீட்டுக்கு போடி என்றவன் அவளது துணிமணிகளை ஒரு சூட்கேஸில் வைத்து எடுத்துக்கொண்டு அவளை இழுத்துக் கொண்டு போய் ஆட்டோவில் ஏற்றி தாய் வீட்டில் விட்டு வந்து விட்டான். தாய் தந்தையர் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல தெரியாமல் 1 வருடமாக அன்பாக இருந்த கணவன் திடீரென ஏன் அடித்தார்? நம்மை பற்றி யாராவது கோல் சொல்லியிருப்பாரோ? காரணம் சொல்லாமல் அடித்தால் எப்படி? அதுவும் பரவாயில்லை, கையோடு தாய் வீட்டுக்கு கொண்டு வந்து விடும் அளவுக்கு என்ன தவறு செய்தோம் என்றெல்லாம் ஏங்கி ஏங்கி அழுது புலம்பி தவித்தாள். 3 மாத காலம் சென்றது. ஒரு நாள் கணவன் திடீரென்று வந்து மனைவியின் முன்னால் நின்றான். பார்த்தால் மனைவி ஒல்லியாக மாறிவிட்டிருந்தால் அவளை வாரி அணைத்தபடியே, கண்ணே, நீ மெலிவதற்காக செய்த உபாயம்தான், எனக்கு வேறு வழி தோன்றவில்லை, தவறாக எடுத்துக் கொள்ளாரே என்று அன்பாக அழைத்துக் கொண்டு போனாள். மனதில் தோன்றும் கவலை உடல் வரை எட்டி பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. தேக ஆரோக்கியமும் கெடுகின்றது. அர்ஜுனுக்கு ஏற்பட்ட உடல்நல குறைவும்
மனதிலே விபரீதம் புகுந்த காரணத்தால் தான். மருத்துவர்கள் உடலுக்கு வைத்தியம் செய்வார்கள், மனையியல் வல்லுநர்கள் அதனுடைய காரணத்தை ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஒருவனுக்கு அவனது உடலில் ஹார்மோன்கள் குறைவு, ரத்தத்தில் போதிய அணுக்கள் இல்லை என்பார்கள். ஜோதிடர் கிரக கோச்சாரம் சரியில்லை என்பார், பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். வாஸ்து நிபுணர்கள் அவனது வீட்டில் வாயு மூலை ஓங்கிவிட்டது என்று சொல்வார்கள். மாந்திரிகர்கள் தீய சக்திகள் சூழ்ந்திருக்கின்றன, நடு ஜாமத்தில் பூஜை போட வேண்டும் என்று சொல்லுவார்கள். பிரச்சனை என்பது ஒன்றுதான், அவரவர் அணுகும் விதம் வெவ்வேறானது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி செயல்படுவர் சிறந்த மருத்துவர். இங்கே எதிரே இருப்பவர் பகவான் கிருஷ்ணர். அவர் ஞானியும் ஆவார், அனைத்தும் அறிந்தவர். அவனது உடலுக்கு ஒன்றும் ஆகவில்லை, மனம்தான் குழப்பம் அடைந்து விட்டது என்ற காரணத்தை அறிவார். அதனால் அவனது மனநிலையை சரிப்படுத்த உபதேசிக்கின்றார். இதனால் கீதை உளவியல் நூலாக மலர்ந்தது. இதே போன்று தேக ஆரோக்கியம் குறைந்தாலும் மனநிலையும் பாதிக்கின்றது. 4 நாட்கள் குளிக்காமல் இருந்தாலே மனதும் தெம்பு இழந்து காணப்படுகிறது, புத்துணர்ச்சி எழுவதில்லை. ஜுரம் வந்து உடல் பாதித்தால் மனமும் திடத்தன்மையை இழந்து சோர்ந்து விடுகின்றது. உடல் நலக் குறைவால் மனத்தளர்வும், மனக்கவலையால் உடல் வாட்டமும் வருகின்றது. வேதாந்த ஞான யோக நெறியை பின்பற்றும் ஆத்ம சாதகர்கள் இங்கே சற்று கவனிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் நேதி கலைகள் பேசப்படுகிறது. அதாவது நான் யார் என்று விசாரம் செய்யும் போது தேகம் நானல்ல, ஐம்புலன்கள் நானல்ல, மனம் புத்தி நானல்ல, அந்த கரணம் நானல்ல என்று ஒவ்வொன்றாக இது நானல்ல என்று தள்ளிவிட்டு ஆத்மாவை உணர்தல் நேதி கலைகள் ஆகும். இதனால் மனம் வேறு, தேகம் வேறு, ஆத்மா வேறு இப்படி பாகுபடுத்தி பார்ப்பதில் நடைமுறையில் பல சமயங்களில் இயலாமை, முடியாமை வெளிப்படுகின்றது. உடலில் அடிபட்டால் சட்டென்று தேகம் வேறாக, நாம் வேறாக தோன்றுவதில்லை, வலி பாடாய்படுத்துகின்றது. தேகமும் உடலும் ஒன்றே போல தான் தோன்றுகிறது. வலியும் நம்மை துன்புறுத்துகிறது. அதன் பின்பு நிதானித்து எண்ணி பார்த்தால் தனித்தனியாக உணர்கின்றோம், தேகம் வேறு, நாம் வேறு என்று. இதனால் செய்து வரும் ஆத்ம விசாரம் தடைப்படுகிறது. இதனை தவிர்க்கவே பின்வரும் வழியையும் கடைபிடிக்கலாம். மனம் வேறாகட்டும், தேகம் வேறாகட்டும், அதை பற்றி கவலை வேண்டாம். எது எப்படி இருந்தால் நமக்கு என்ன? மனமும் உடலும் ஓய்வாக ரிலாக்ஸாக இருக்க பழகி வர வேண்டும். மனம் ரிலாக்ஸாக இருக்க வேண்டும். குற்ற உணர்வு அழுத்தாமல், உலக நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல், எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும். எந்த நிகழ்வும் நம்மை பாதிக்க கூடாது, பாதிக்க அனுமதிக்க கூடாது. இதனால் மனம், தேகம் ஆரோக்கியம் இழக்காது. இறுக்கம், டென்ஷன் இருக்காது. இறுக்கம் அதாவது கண்டிஷனிங் இன்மையே ஆத்ம சாதனைக்கான பாதையை நேராக்க உதவும். தொடர்ந்து பார்ப்போம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.